வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, அஸ்விஸ்ம தொடர்பாக வந்துட்டு ஒரு புதிய அப்டேட் வந்திருக்குது. அதாவது அஸ்விஸ்ம 1ஆம் கட்டம், 2ஆம் கட்டம் இது 2யுமே வந்துட்டு வகைப்படுத்தி வேறுபடுத்தி காட்டக்கூடிய மாதிரியான ஒரு புது அப்டேட் வந்திருக்குது. அது என்ன அப்படின்றது தான் வந்துட்டு இன்றைய காணொளியில பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்படி வந்திருக்குது, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு காணொளி இருக்க போகுது. அதைத் தொடர்ந்து நிறைய பேர் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இறுதி வகையினருக்கான இந்த 5000 ரூபாய் கொடுப்பன 4ஆம் மாதத்தோட நிறுத்தப்பட்டுட்டா இந்த மாதம் கொடுக்கப்படுமா, இனி தொடர்ந்து கொடுக்கப்படுமா, இப்படியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஒரு காணொளியுமாக தான் இது அமைய போகுது. இந்த விஷயங்கள் பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தொடர்ந்து பேசலாம். முதல்ல வந்துட்டு இந்த என்ன புதிய அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்க்கலாம். நீங்க அஸ்விஸ்ம 1ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவரா இருக்கலாம், அல்லது 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவரா இருக்கலாம். 1ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கலாம், எடுக்காம இருக்கலாம். 2ஆம் கட்டத்துக்கு நீங்க இப்ப விண்ணப்பம் செய்துவிட்டு காத்துக்கொண்டு இருக்கலாம். இப்படியாக எல்லாருக்குமே அதாவது இந்த சோசியல் ரெஜிஸ்டர்ல பதிவு செய்யப்பட்டிருக்க, அதாவது உங்களுடைய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற எல்லாருக்குமே, அஸ்விஸ்ம விண்ணப்பிச்சவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க அஸ்விஸ்ம 1ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய டீடைல்ஸை போயிட்டு நீங்க பார்க்கும்போது IWMSல போயிட்டு நீங்க பார்க்கும்போது சைக்கிள் 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ பாக்ஸுக்குள்ள புதியதொரு அப்டேட் உங்களுக்கு இப்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய HH நம்பர் தான் இது. அந்த HH நம்பரை அதை தொடர்ந்து சைக்கிள் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே உங்களுடைய ஹவுஸ் கோல்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இது உங்களுடைய HH நம்பர். இது அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ்ல இது ஆட் ஆகி இருக்குது. இது நீங்க காசு எடுத்துக்கொண்டு இருந்தாலும் சரி, எடுக்கலண்டாலும் சரி, நீங்க விண்ணப்பிச்சு உங்களுடைய தகவல் IWMS தரவுத்தளத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த அப்டேட் கண்டிப்பா உங்களுக்கு காட்டும். இந்த சைக்கிள் 1 அல்லது சைக்கிள் 2 அப்படின்றது என்னன்றதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த சைக்கிள் 1ன்றது நீங்க அஸ்விஸ்மவுக்கு முதல் கட்டமாக விண்ணப்பிச்சிருக்கிறவங்க, அஸ்விஸ்ம 1ஆம் கட்டத்திலேயே விண்ணப்பிச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் கிடைக்கும். நீங்க முதல் கட்டம்ன்றதுதான் இதனுடைய மீனிங். அதே போல சைக்கிள் 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. இது நீங்க 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்க. இதுல நீங்க தெரிவாக இருக்க மாட்டீங்கன்னு சொன்னா, இனிமே அந்த தெரிவு நடைபெறல. இனித்தான் அந்த கொடுப்பனவு கிடைக்க போகுது. அதனால உங்களுக்கு சைக்கிள் 2 அப்படின்னு இருக்குமெண்டா நீங்க 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்களா இருக்கிறீங்க. உங்களுடைய தகவல்கள் பேசிக்கா IWMS தரவுத்தளத்துல இருக்கிறபடியால உங்களுக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் காட்டும். நீங்க 1, 2 இருக்கும். நீங்க 2ன்ற பாத்தீங்கன்னா நீங்க 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்க, 1 அப்படின்னு சொல்லி இருக்குமெண்டா நீங்க 1ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்கன்றதுதான் அர்த்தம். இது எதனால இந்த ஒரு புதிய அப்டேட் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜூன் ஜூலைல இதுக்கான வேலைப்பாடுகள் ஆரம்பிக்க போகுது. ஜூன்ல 1ஆம் கட்டத்துல மீளாய்வும் நடந்து அதுல தெரிவு செய்யப்படக்கூடியவங்களுக்கு கொடுப்பனவு ஜூலைல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி அஸ்விஸ்ம 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சவங்களுக்குமே ஜூலைல இருந்து கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆக போகுது தெரிவு செய்யப்பட்டு. இப்படி இருக்கின்ற போது 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம்ன்றதை வகைப்படுத்தி காட்டுறதுக்காகவும், இந்த கொடுப்பனவுகளை வழங்குறதுக்கு இலகுவானதாகவும் இருக்கிறதுக்காகவும் இந்த ஒரு வகைப்படுத்தல் நடந்திருக்குது. முதல் ஒரே ஒரு கட்டம் இருந்தபடியால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப 2ஆம் கட்டம் வந்திருக்குது. அவங்களுக்கும் கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இதை இலகுவாக்கக்கூடிய வகையில தான் இது பிரிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம் தான். உங்களுக்குமே நீங்க இதை பார்க்கும்போது ஈஸியாவே தெரியும். நீங்க 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க அப்படின்றது ஈஸியாவே தெரியும். அதை தொடர்ந்து இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாலே தெரியும், அவங்க 1ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு தெரிவாக இருக்கிறாங்க. புகன்ற கேட்டகரியில தெரிவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுப்பனவுமே கிடைக்க பெற்றுக்கொண்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும், உங்களுக்கு சைக்கிள் 2 அப்படின்னு சொல்லி இருக்கு. இவங்க இப்பதான் விண்ணப்பிச்சிருக்காங்க, 2ஆம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. இவங்களுக்கு கொடுப்பனவு கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல. அப்ப இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும், இது எல்லாமே எண்ணெயில தான் இருக்கும். கேட்டகரி, ஆப்பிள்ஸ், ஆப்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே எண்ணெயில இருக்கு. அதே போல பேங்க் அக்கௌண்ட்மே ஓப்பன் அக்கௌண்ட்ல தான் இருக்கு. எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு அப்டேட் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதோட முதலாம் கட்டத்துல கிடைக்காதவங்களுக்குமே கிடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும்,
சொல்லியும் அவங்களுக்கு வந்து தெரிவாக இல்லை என்ன இருக்கு அவங்களோட செலக்டட் கேட்டகரியில். அதே போல் அக்கௌண்ட்டுமே வந்துட்டு ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இவங்களுக்குமே வந்துட்டு இந்த சைக்கிள் 1 என்ற ஸ்டேட்டஸ் வந்து காட்டுது. அதனால வந்து நீங்க முதலாம் கட்டத்துக்கு விண்ணப்பிச்சு உங்களுடைய தகவல்கள் வந்து கண்டிப்பா IWMS தரவுத்தளத்தில் இருக்கும்போது உங்களுடைய பேசிக் தகவல்களில் இந்த ஒரு புதிய விஷயம் அப்டேட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து சைக்கிள் 1 சைக்கிள் 2 என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு விளக்கம். இதில் இந்த ஒரு அப்டேட்டை வந்து சேர்த்ததால் வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த அர்த்தமுமே இல்லை. அஸ்வஸ்மா இப்போ 2 கட்டங்கள் போக போகிறபடியா 2வது கட்டத்துக்கு கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆக இருக்கிறபடியால இந்த ஒரு வகைபிரித்தல் வந்து நடந்திருக்குது. முதலாம் கட்டம் 2ஆம் கட்டம் ரெண்டையுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடிய இலகுவான வகையில வந்து இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதனால வந்து உங்களுக்கு காசு கிடைக்கும் என்ற ஒரு எந்த அர்த்தமுமே இல்லை. அடுத்தது வந்துட்டு எல்லாருமே கேட்கறது வந்து இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவு வந்து இந்த மாதம் கிடைக்குமா அல்லது இதோட நிறுத்தப்படுமான்றதுதான் வந்து இந்த 5000 தொடர்பாக இப்ப வரைக்குமே வந்துட்டு எந்த ஒரு தகவல்களும் இல்லை. நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் இல்லை, கிடைத்திருக்கக்கூடியதுக்கான தகவல்களும் இல்லை. அதனால கிடைக்காத சந்தர்ப்பத்துல பெரும்பாலும் இந்த கொடுப்பனவு வந்து நிறுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இந்த லாஸ்ட் கேட்டகரி 5000 ரூபாய் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தான் தொடர்ந்து கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாசம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இதோட நிறுத்தப்படக்கூடிய சந்தர்ப்பம் தான் அதிகமாக இருக்குது. கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா இது தொடர்பான அறிவித்தல்கள் வந்து வெளியாகும். அப்படி வெளியாகின்ற சந்தர்ப்பத்துல வந்து அது உடனடியாக உங்களுக்கு அறிய தர்றேன். அது மட்டும் இல்லாம எலெக்ஷன் வேலைகள் போயிட்டு இருக்கிறதால இன்னும் தாமதம் ஆகலாம் இது தொடர்பான தகவல்கள் வெளிவர. அதனால காத்துட்டுருங்க. பெரும்பாலும் எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த கொடுப்பனவு வந்து இதோட நிறுத்தப்படக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஏனைய கொடுப்பனவு வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படும். 2ஆம் கட்டத்துக்கான பெயர் பட்டியல் கொடுப்பனவு பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆரம்பத்துல சொன்னது போலதான் ஜூலைல தான் வந்து இதற்கான கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆகும். ஜூன்ல வந்து இதற்கான பெயர் பட்டியல் வெளியாகும். மீளாய்வும் நடந்து அதுக்குள்ள இருந்தும் தெரிவு செய்கின்ற போது 2 பேருக்கும் சேர்த்து ஜூலைல வந்து இந்த கொடுப்பனவு ஸ்டார்ட் ஆக இருக்கிறபடியால இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் இதற்கான வேலைப்பாடுகள் வந்து ஆரம்பிக்கும். இது தொடர்பாக புதிய தகவல்கள் வந்து வெளியாகின்ற போது உடனடியாக அறிய தரத்துக்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம். புதிய ஒரு அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.